பாருங்க நகை நட்டோட இருக்காங்க, எவ்வளவு வசதியா நான் இப்படி இருக்கேன், நான் செய்யறதே பாருங்களேன். மக்கள்கிட்ட இது வரைக்கும் ஏதாவது ₹1 வாங்குறேனா? மக்களுக்கு இவர்தான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. நீங்க ₹1 வாங்கல, யார்கிட்ட கை நீட்டி காசு வாங்கல, எதுவுமே பண்ணல, எப்படி இந்த வசதி? இந்த பாலே அடிப்பண்டா. நான் தான் சொன்னேன், இவ்வளவு பெரிய இடம் வாங்கிருக்கீங்க, எப்படி நகை நட்டு வாங்கிருக்கீங்க? இந்த கோயில கட்டினது, இது பண்ணது, இது எல்லாமே என்னோட அன்பு குழந்தை. இவங்க தான் பண்ணாங்க. அவங்க பயணம் அடைஞ்சிருக்காங்க. அம்மா அவங்க தரக்கூடிய பணத்துல இந்த கோயில் கட்டலாம், இடம் வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். நகை வாங்க முடியும். என்னால பயணம் அடைகிறாங்க, வாங்கிட்டு வந்து குடுக்கறாங்க. நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். ட்ரெஸ் பண்றேன், இன்னும் விதவிதமா சாரி கட்டுவேன், இன்னும் விதவிதமா ஜுவல் போடுவேன். சரியா? என்கிட்ட பயணம் அடைகிற என்னோட அன்பு குழந்தைங்க கொண்டு வந்து குடுக்கறாங்க, நான் போட்டுக்கிறேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அம்மாக்கு பிள்ளைங்க செய்யறாங்க, ஏன் கணவர் செய்ய மாட்டாரா? அம்மாக்கு பிள்ளைங்க செய்யறாங்க, கணவர் செய்வாங்க. இப்பதானே திருமணம் பண்ணது, கணவர் செய்வாங்க. எங்க எதுவும் வாங்கி தரல, எதாவது வாங்கி கொடுத்தீங்க? ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா? மை பெஸ்ட் கிளையண்ட் பட் நோ பீஸ். பை பை மேன். சார் அந்த அங்கீகாரம் கிடைச்சி இப்பதானே வந்திருக்கேன். இனிமே பண்ணுவேன். பண்ணிட்டு தான் பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு உங்களுக்கு செயின் வாங்கி கொடுத்துருக்கீங்க, ஒண்ணுமே வாங்கி தெரியாம இருக்கீங்க. பக்தர்கள் இவ்வளவு செய்யறாங்கல்ல, அம்மா கூட தானே இருக்கிறீங்க, எவ்வளவு நேசிக்கிறாங்க, எவ்வளவு உயிரா வச்சுக்கிறாங்க, எவ்வளவு தெய்வீகமா காதலிக்கிறாங்க. அவங்க ஏதாவது செய்யலாம்ல? நீயா நீ இருக்கேன்னு வெளியே ஒரு போடு போடக்கூடாது. நீ இருக்கேன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்க மாட்டேனே. நீ இருந்தா அந்த கடை விளங்குன மாதிரிதான். அவங்களுக்காக தான் இந்த வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு இந்த மக்கள் சும்மா சேவை இப்படியே பேசுறீங்க. யாருடா நாங்க? யாரா செய்யுங்க, சும்மா அர்ப்பணிச்சேன்னு சொல்லிட்டு. எங்களோட வட்டம் வந்து பெருசு. அதெல்லாம் ஓகே தவிர, அம்மாக்கு நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. How do I tell you? கல்யாணம் பண்ணீங்களா? கேட்க ஆள் இல்லைன்னு சொல்றீங்களா? நீங்க பாட்டு கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டீங்க. என்ன பண்ணீங்க சொல்லுங்க, என்ன கொடுத்தீங்க அவங்களுக்கு, என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. எனக்கு அவங்களோட அன்பு போதும் சார். நீங்க விட்டுறலாம், அப்படி நாங்க எப்படி விட முடியும்? இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன். இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன்.